ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் மீனாட்சி சுப்பிரமணியன், ஜோதிடர் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர். இந்த பதிவில் உங்களுடைய ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிற பொதுவான பலனை கேட்க இருக்கீங்க. பலனை கேட்கறதுக்கு முன்னாடி ஆலய தீபம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆலய தீபம் சேனலில் ஆன்மீக ரீதியான தகவல்களும் ஜோதிட ரீதியான பதிவுகளும் வரப்போகிறது. அதனால் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்களுடைய வீடியோ விரைவில் உங்களை வந்து சேரும். இப்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களின் நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும், மிதுனத்தில் சந்திரனும், கடகத்தில் சூரியனும், சிம்மத்தில் புதன் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், மீனத்தில் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறாங்க. சனி வக்ரகதியில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கும்பராசியில் பிரவேசம் செய்ய போகிறார். மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், புதன் இவர்களுடைய பெயர்ச்சி, இவர்களுடைய நகர்வு இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 6ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரை புதன் வக்ரகதியில் இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி இரவு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் தொடங்குறது. அப்போது சூரியன் கடகத்திலிருந்து நகர்ந்து சிம்மத்திற்கு ஆட்சி பலத்தில் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து இருக்க போகிறார். இதற்கடுத்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி சுக்கிரனின் நகர்வு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரப்போகிறார். ஆகஸ்ட் 27ஆம் தேதி செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பெயர்ச்சியாக போகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு வந்தாலே பண்டிகைகள் நிறைந்த மாதமாக இருக்கும். அப்படி இந்த மாதத்தின் பண்டிகை நாட்கள் என்னென்ன அப்படிங்கிற விவரங்களை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடிப்பூரம், 9ஆம் தேதி கருட பஞ்சமி அல்லது நாக பஞ்சமின்னு அழைக்கக்கூடிய விரதம், 16ஆம் தேதி வரலட்சுமி விரதம், 19ஆம் தேதி ஆவணி அவிட்டம், 20ஆம் தேதி காயத்ரி ஜபம், 22ஆம் தேதி மகா சங்கடஹர சதுர்த்தி, 26ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 27ஆம் தேதி ஸ்ரீ சனி ஜெயந்தி. இந்த விவரங்களை தொடர்ந்து இப்போது உங்களுடைய ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி அமையப் போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி அமைய போகிறது? இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிட்டத்தட்ட 25 நாட்களுக்கு மேலே உங்களுடைய ராசிநாதன்னு சொல்லக்கூடிய புதன் வக்ரகதியில் 12ஆம் இடத்துல இருக்க போகிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 12ஆம் அதிபதியோடு இணைந்து இருக்க போகிறார். அதனால் கன்னியா ராசிக்காரர்கள் மிகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லுவேன். மிகவும் முக்கியமான காரியங்கள் இல்லை மிகவும் முக்கியமான முடிவுகள் இதெல்லாம் இந்த மாதத்தில் எடுப்பதோ செய்வதையோ தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. ஏன்னா நமக்கு என்ன தசாபுக்தி காலங்கள் போயிட்டுருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியறதில்ல. ஒருவேளை நமக்கு சாதகமற்ற தசாபுக்தி காலங்கள் இருக்கும் பொழுது, கோச்சாரத்தில் நம்முடைய ராசிநாதனும் வக்ரகதியில் இருக்கும் பொழுது தவறான முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால் நிதானமாகவும் பொறுமையாகவும் இந்த மாதத்தில் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியாகவும் இருக்கிறார். நீங்கள் செய்கின்ற காரியங்கள் இதுலேயும் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். நம்ம சரியாக செய்கிறோமா, செய்யலையா, இல்லை நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கலையா, இல்லை மற்றவங்க எதிர்பார்க்குற மாதிரி தான் நாம் செயல்படுறோமா, இந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள்லேயும் உங்களுக்கு எப்போதும் ஒரு தெளிவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அதனால் வேலை பொறுத்த வரையிலையும் அதுலேயும் கொஞ்சம் கவனமும் நிதானமும் கன்னிராசி அன்பர்களுக்கு நிச்சயம் தேவை. குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புண்டு. மகிழ்ச்சியான செலவுகளாக இருக்கும். ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்ச விஷயங்களை வாங்கி மகிழ்வது, இல்லைனா குடும்பத்தோடு சேர்ந்து பிரயாணங்கள் போவது, ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள், நிறைய கோவில் போகிறது, பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவது, இந்த மாதிரியான செயல்கள்லாம் அதிகம் செய்வீங்க. அதற்கான செலவுகளும் அதிகம் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும்.
மொத்தத்தில் கையில் பணம் தங்குவது அப்படிங்கிறது மிகவும் கடினமாக இருக்கும். இந்த மாதத்தில் ஏதோ ஒரு செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் குருவோடு இணைந்து அமர்ந்திருக்கார். செவ்வாய் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 3-8 இருக்கார். அவர் குருவோடு சேர்ந்து அமர்வது அப்படிங்கிறது அலைச்சல்களை கொடுத்தாலும் மாற்றங்களை கொடுத்தாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுவரைக்கும் நான் செய்த வேலைக்கு எந்த அங்கீகாரமும் இல்லையே, இதுவரைக்கும் நான் உழைத்த உழைப்புக்கு என்னுடைய வியாபாரம் எனக்கு லாபம் தரலையே அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய சிலருக்கு இந்த மாதத்தில் நினைத்த மாதிரியான உயர்வும் லாபமும் கிடைக்கக்கூடிய அமைப்புண்டு. வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டாகும். நிறைய பேருக்கு வேலை மாறுதல்கள் ஏற்படவும் சாத்தியக்கூறுகள் உண்டு. இருக்கிற இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறதோ அல்லது செய்கின்ற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு மாறி போகிறது, இந்த மாதிரி மாற்றங்களும் சில கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படும். கடன் உதவிகள் சிலருக்கு கிடைத்து தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமும் சிலருக்கு இந்த மாதத்தில் உண்டு. வெளிநாடு பிரயாணம் போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. வேலை ரீதியாகவோ பர்சனலுக்காகவோ ஆன்சைட் ப்ராஜெக்ட்னு கிளம்புறீங்களோ நிறைய கன்னிராசி அன்பர்கள் பிரயாணங்கள் அதிகம் செய்வீங்க. குறிப்பாக வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த ப்ராசஸ் எல்லாம் கிளியராகி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. புதிதாக தொழில் தொடங்கும் ஆர்வத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான நேரத்தில் கடன் உதவிகள், சரியான இடத்துலேருந்து கரெக்டான கைடன்ஸ் இதெல்லாம் கிடைக்கப்பெற்று அருமையாக உங்களுடைய தொழிலை தொடங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. வெளியில் தெரியப்படாத உங்களுடைய திறமைகள், உங்களுடைய சாதனைகள் இதெல்லாம் வெளியில் தெரியப்பட்டு உங்களுக்கு பாராட்டுக்களும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்குது. குலதெய்வ வழிபாட்டை விடாமல் செய்யுங்க. அதே மாதிரி குழந்தைகளிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் கட்டாயம் பார்த்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்குது. மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை சற்று கட்டுப்படுத்தி கொண்டு வேலைகள் செய்வது, கிடைத்த விஷயங்களை செய்வது அப்படிங்கிறது நன்மையை உங்களுக்கு அதிகம் உண்டாக்கும். மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா லாபம் நன்றாக இருக்கக்கூடிய மாதம்தான். இருந்தாலும் முக்கியமான செயல்கள் எது செய்யறதாக இருந்தாலுமே உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுக்தி காலங்களை பார்த்து செய்ய வேண்டியது உங்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் அவசியம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு என்றென்ன நாளைக்கு சந்திராஷ்டம் நாட்கள் வருதுன்னு பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதத்தில் 23ஆம் தேதி இரவு 7:54 தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இரவு 10:29 வரையிலும் சந்திராஷ்டமம் இருக்குது. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ராம் ராம்.